கேரளாவின் உள்கட்டமைப்பு சூழல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் வறுமையை ஏறக்குறைய ஒழித்துவிட்டோம். நாட்டின் மற்ற பகுதிகளை விட கேரளா மிகவும் முன்னணியில் உள்ளது. நடந்து கொண்டிருக்கும் அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரத்தின் தன்மை கற்பனைக்கு எட்டாதது. பாஜக தற்காப்பு நிலையில் உள்ளது. பாஜக முன்னேற்றம் காணப்போவதில்லை. எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு எவ்வளவு பரபரப்பான நேரம் என்பது எனக்கு தெரியும். நிதி அமைச்சரே, மாநிலத்தை பற்றி பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறீங்க. உண்மையில் ஓய்வூதியம் 1500 2500 உயரும் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். ஆனால் அது 2000 உயர்ந்துள்ளது என்ற வகையில் நீங்கள் மிகவும் சிக்கனமானவர். நீங்கள் நினைச்சிங்கள் இது போதும், எங்களால் இதுக்கு மேல் தாங்க முடியாது. மேலும் நாடு முழுவதும் பலன் அளிப்பது எலெக்ஷன் நேரத்தில் வழங்கப்படும் பண உதவிகள் தான். நீங்கள் ஸ்ரீநதிஸ் பண்ணல, அது பலன் அளிக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் ஒரு நிதி பழமைவாதியாக அறியப்படவில்லை. என் புகழ் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. ஒன்று, நான் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் மிகவும் தாராளமாக இருந்திருக்கிறேன். நலத்திட்ட உதவிகளில் மிக கணிசமான அதிகரிப்பு. கோவிட் காலங்களில் மக்களுக்கு ஆதரவு, கேரளாவில் யாரும் பட்டினி கிடக்காமல் இருப்பதை உறுதி செய்தேன். அனைவருக்கும் இலவச மருத்துவ உதவி, கவனிப்பு மற்றும் பல வழங்கப்பட்டன. ஆனால் கேரளா ஒரு பெரிய உள்கட்டமைப்பு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. ஏனென்றால் கேரளா முழுவதும் சமூகத்துறையில்தான் கவனம் செலுத்தி வந்திருக்கிறது. மேலும் இந்த பற்றாக்குறையை சமாளிக்க உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், குறைந்தபட்சம் பொதுத்துறையிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் போன்ற ஒன்று தேவை. பின்னர் அது மத்திய மற்றும் பிற தனியார் துறைகளால் கூடுதலாக வழங்கப்படும். இந்த 1 லட்சம் கோடியை நீங்கள் எப்படி திரட்டுவீர்கள்? எனவே நாங்கள் ஒரு நிதி புதுமையை கொண்டு வந்தோம். TIFB என்ற புதிய நிறுவனம் மார்க்கெட்டிடமிருந்து பணத்தை திரட்டி மாநிலத்தின் உத்தரவாதங்களுடன் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தது. எனவே கேரளாவின் உள்கட்டமைப்பு சூழல் கடந்த 10 வருடங்களில் மிக தீவிரமாக மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உதாரணமாக நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் போன்று புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலைகள் வழியாகவோ அல்லது வடிவமைக்கப்பட்ட சாலைகளான கிரீன்ஃபீல்டு சாலைகள் வழியாகவோ பயணம் செய்வீர்கள். கேரளாவில் உள்ள அனைத்து PWE சாலைகளும் BMNBCயாக மாற்றப்பட்டுள்ளன. பாலங்கள் மீண்டும் கட்டப்பட்டுள்ளன. எனவே இது கண்கூடாக தெரியும் ஒரு விஷயம். மேலும் பல சாலைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதாவது நீங்கள் எங்களின் மலைப்பாதை நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எங்களுடைய கர்ஸ்கர் கடலோர நெடுஞ்சாலை இன்னும் வரவிருக்கிறது. அது இப்போதுதான் தொடங்கியது. இது ஒன்று. இரண்டாவதாக, உறுதி செய்யப்பட்ட மின் விநியோகம், ஒரு புதிய டிரான்ஸ்கிரிட் II மற்றும் பல தொழில்துறை சுற்றுலா வழித்தடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்கட்டமைப்பில் தற்போதைய இன்வெஸ்ட்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு அல்லது மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து சுமார் 2 லட்சம் கோடி வரும். இது ஒரு பெரிய தொகை. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டீம் முதலீடு செய்கிறீர்கள் என்றும் அது வேலை வாய்ப்புகளை கொண்டு வரும் என்றும் மக்கள் புரிந்து கொள்கிறார்களா? ஏனென்றால் தற்போதைய நிலவரப்படி களத்தில் உள்ள மக்கள் இன்னும் கேரளாவில் வேலை இல்லை என்றும், அனைத்து இளைஞர்களும் மேற்கு ஆசியாவிற்கு மட்டுமல்லாமல் ஐரோப்பா, இஸ்ரேல், உலகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் செல்கிறார்கள் என்றும் பேசுகிறார்கள். அது ஒரு பெரிய விஷயமா தெரிகிறது. இளைஞர்களை கேரளாவிலேயே வைத்திருக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுதான் பிரச்சனை, அதுதான் சவால். பாருங்கள், நாங்கள் ஏழைகளை கவனித்துக் கொண்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட வறுமையை ஒழித்து விட்டோம். இப்ப மேலும் நீங்க சொல்ல போனா மனித வளர்ச்சி குறியீடு அல்லது உலகளாவிய சஸ்டைனபிள் வளர்ச்சி இலக்குகள், வளர்ச்சி குறியீடு போன்ற எந்த ஒரு சமூக வளர்ச்சி குறியீட்டை எடுத்துக்கிட்டாலும் கேரளா நாட்டின் மற்ற பகுதிகளை விட ரொம்பவே முன்னிலையில் இருக்கு. உதாரணமா, சஸ்டைனபிள் கோல் இந்தியாவின் வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை சுமார் 106 ஆகும். கேரளா சுமார் 30 என்ற அளவில் இருக்கும். அதுதான் அந்த வகையான வித்தியாசம். ஆனா புதிய தலைமுறையினர் எல்லாருமே படித்தவர்கள். அவங்களுடைய வேலை எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அவங்க தங்களது பெற்றோர்களின் வேலைகளில் திருப்தி அடைவதில்லை. பாத்தீங்களா?
பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் தங்களது வேலைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. ஆக தேசிய சராசரியை விட 2 முதல் 3 மடங்கு வேலையின்மை என்ற ஒரு முரண்பாடு உள்ளது. அதே நேரத்தில் 30 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் கேரளாவிற்கு வருகிறார்கள். ஆக இதுதான் பெரிய சவால். கேரளாவிற்குள்ளேயே தரமான வேலைகளை உருவாக்க இடதுசாரிகளிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? அதுதான் சவால். ஆக நாங்கள் புதிய தலைமுறைக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆம், எங்களிடம் இருக்கிறது, ஏழைகளின் நலனில் சமரசம் செய்யாமல். அதனால் நாங்கள் இதை அறிவு எக்கானமிக்கு மாறுவதற்கான ஒரு திட்டமாக கால். எந்த ஒரு தொழிலும் அல்ல, ஆனால் கண்ணியமான வேலையை உருவாக்கும், அதன் மூலம் நல்ல ஊதியத்தை வழங்கும் தொழில்கள். அவை அடிப்படையில் அறிவு சார்ந்த தொழில்கள் அல்லது திறன் சார்ந்த தொழில்கள் அல்லது சேவை தொழில்கள் ஆகும். இப்போது இந்த துறைகளுக்குள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஈர்ப்பது அல்லது அங்கு ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிப்பது? இதுக்கு 2 தூண்கள் தேவை. ஒன்று, உள்கட்டமைப்பு. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 2, உயர்கல்வியை மாற்றுறது. அதனால அது புதிய அறிவை உருவாக்கி ஒரு புதுமையான ஈகோசிஸ்டமை உருவாக்கும். புரிகிறதா? எனவே அதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்துள்ளோம். அதனால் நலத்திட்ட விநியோகம் உறுதி செய்யப்படும் ஒரு சமூகம் எங்களிடம் இருக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மேலும் உற்பத்தி வளர்ச்சியில் ஒரு மாடலாகவும் இருக்கிறது. எனவே இது எக்விட்டிக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான ஒரு விதமான திருமணம். அதை நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற கட்டமைப்பில் ஒரு முற்போக்கான கலாச்சாரத்தில் வெளிப்படுத்தப் போகிறோம். அதுவும் முக்கியம். புரியுதா? கேரளாவின் ஒவ்வொரு குடிமகனும் கலை, இலக்கியம், நாடகம், சினிமா ஆகியவற்றை ரசிக்க வேண்டும். மேலும் உங்கள் வருமானம் வளர்ந்து வருவதால் இப்போது மக்கள் அரண்மனை போன்ற வீடுகளிலும் நுகர்வோர் பொருட்களை வாங்குவதிலும் மற்றும் பலவற்றிலும் நிறைவை காண்கிறார்கள். எனவே சோசலிச ப்ராஜெக்டுக்கு ஒரு உண்மையான முற்போக்கான கலாச்சாரம் இருப்பது மிகவும் முக்கியம். பொருள் சார்ந்த நுகர்வுக்கு பதிலாக மக்கள் கலாச்சார நுகர்வை ரசிக்க வேண்டும். எனவே நாங்கள் செய்து வரும் உள்கட்டமைப்பு கட்டுமானத்தில் பெரிய மைதானங்கள் இருப்பதை காண்பீர்கள். அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 40-50 கோடி ரூபாயில் கலாச்சார மையங்கள் அமைய உள்ளன. இப்போது நம்மிடம் பினாலே சர்வதேச திரைப்பட விழா, நாடக விழா ஆகியவை உள்ளன. நம்மகிட்ட நடனம் எல்லாமே இருக்கும். மேலும் ஒருவர் நடத்த விரும்பும் ஒவ்வொரு இலக்கிய விழாவையும் நாங்கள் ஊக்குவிப்போம். நாம் நமது நூலக இயக்கத்தை ஆதரிப்போம், அதை உருமாற்றுவோம். ஆக இதுதான் கேரளாவின் ப்ராஜெக்ட். சார், சமூக மற்றும் கலாச்சார விஷயங்கள் எல்லாம் சரி, ஆனால் நீங்கள் வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? மற்ற தென் மாநிலங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100% வளர்ச்சி அடைந்துள்ளன. உங்களால் 60% கூட எட்ட முடியவில்லை. இளைஞர்களிடையே வேலையின்மை 40% உள்ளது. அதாவது இந்த எல்லாவற்றிலும் நீங்கள் மிகவும் தாமதம் செய்துவிடவில்லையா? வேலைகளை உருவாக்குவதை விட ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலாச்சார விஷயங்களுக்காக 40 கோடி ரூபாய் செலவழிப்பதா? நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம், தாமதமாகவில்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் கேரளாவிற்கு செய்திருப்பது என்னவென்றால், தொழில் புரட்சிக்கு பிந்தைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 5-6 தலைமுறையினர் ஒரு கண்ணியமான தரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அது ரொம்பவும் முக்கியம். அடிப்படையில் 3 வகையான மாநிலங்கள் உள்ளன. நீங்கள் விரும்பினால் கால்நகு என்று வைத்துக் கொள்ளலாம். 1, குஜராத். உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் நலத்திட்டங்கள் சுத்தமாக இல்லை. பிறகு பாரம்பரியமான கேரளா இருக்கிறது. அங்கு உங்களுக்கு அதிக வளர்ச்சி இல்லை, ஆனால் மறுபகிர்வு மற்றும் நலத்திட்டங்கள் உள்ளன. பிறகு முழு பீமரு மாநிலங்கள் இருக்கின்றன. அங்கு வளர்ச்சியும் இல்லை, நலத்திட்டங்களும் இல்லை. ஆகவே இப்போது நாங்கள் ஒரு முன்னுதாரணத்தை அமைக்க விரும்புகிறோம். சரி, நமது கடந்த கால பலத்தின் மீது கட்டி எழுப்புவோம். எங்களிடம் படித்த தொழிலாளர் சக்தி, ஆரோக்கியமான தொழிலாளர் சக்தி, ஒரு முற்போக்கான கலாச்சாரம் உள்ளது. இந்த பலத்தின் அடிப்படையில் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் ஒரு திட்டம் உங்களிடம் உள்ளது. ஆகவே இது மனித முகத்துடன் கூடிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஆக சரி, ஒருவேளை இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்பே செய்திருக்கலாம். ஆனால் இந்த நலத்திட்ட பாதை
மறுபகிர்வு பாதை வழியாக சென்றதற்காக நான் வருத்தப்படவில்லை. அது இங்குள்ள மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது. 2021 எலெக்ஷன் LDF இன் நெருக்கடி நிர்வாகத்தின் மீதான ஒரு பொது வாக்கெடுப்பாக பார்க்கப்பட்டது தெரியுமா? கோவிட் மாநிலத்தை நாசமாக்கிய 2 பெரிய வெள்ளங்கள், 2026 அந்த ஆட்சி வளர்ச்சிக்கு பிறகு என்ன நடந்தது என்று பார்க்கப்படும். 2021 அவர்கள் காட்டியது போலவே எல்பிடிஎஃப்பும் மீது வாக்காளர்கள் அதே போன்ற நம்பிக்கையை காட்டுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஏனால் அது நெருக்கடி மேலாண்மை பற்றியது மற்றும் இது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதற்கான ஒரு விதமான பொறுப்புக்கூறல் பற்றியது. நீங்கள் சொல்றதில் ஒரு விஷயம் இருக்கிறது. கேரள அரசு நெருக்கடி மேலாண்மையில் முன்மாதிரியாக சிறப்பாக செயல்பட்டது. முதலில் நீபா விஷயம், பிறகு வெள்ளம், அது ஒரு மற்றும் இது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் மற்றும் கோவிட் வந்தது. மக்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் வகையில் அவற்றுள் ஒவ்வொன்றும் கையாளப்பட்டது. உதாரணமாக கோவிட் என்று வைத்துக்கொள்வோம். கேரளா சர்வதேச அளவில் மிக குறைந்த இறப்பு விகிதங்களில் ஒன்றாகும். நீங்கள் அதிகப்படியான இறப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டால் சரி, உலகிலேயே கேரளாவில்தான் மிக குறைந்த இறப்பு விகிதம் உள்ளது. மேலும் ஏழைகளுக்கு ஆதரவாக ஒரு வகையான முழுமையான தொகுப்பு. பாருங்கள், நாங்கள் கொஞ்சமும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவில்லை. உதாரணமாக, இந்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களையும் GDPயின் 5% வரை கடன் வாங்க அனுமதித்தது. சாதாரணமாக உங்களுக்கு GDPயின் 3% மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. எல்லா மாநிலங்களும் அதிகமாக கடன் வாங்கின. ஆனால் பின்னர் அவர்கள் அனைவரும் செலவழிக்க தயங்கினர். ஏனென்றால் இப்போது பழமைவாத நிதி கொள்கைகளின்படி கடன் வாங்கிய பணத்தை ரெவென்யூ செலவினங்களுக்கு செலவிட முடியாது. அதை சொத்துக்களை உருவாக்க மட்டுமே செலவிட முடியும். எனவே உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் கோவிட் நேரத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை நிதியை செலவழிக்காமல் வைத்திருந்தன. அதுவும் கடன் வாங்கிய பணத்தை தங்கள் கருவூலங்களில். 7-8% கடன் வாங்கப்பட்ட பணம் 7%. முதலீடு இந்திய அரசாங்க பத்திரங்களில் 3% முதலீடு செய்யப்பட்டது. இது ஒரு கேலிக்கூத்து, ஒரு அபத்தமான சூழ்நிலை. எப்போதுமே வேஸ் அண்ட் மீன்ஸ் மைனஸ்ல இருந்த மாநிலங்களில் கேரளாவும் ஒன்று. நான் என் செயலாளரிடம் சொன்னேன், எந்த ஒரு நாளிலும் என் கருவூலத்தை ஒரு நேர்மறையான இருப்பில் நான் பார்க்க விரும்பவில்லை. அதை வைத்திருங்கள், நாம டிராஃப்ட்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பணத்தை செலவிடுங்கள், மக்களுக்கு ஆதரவளியுங்கள். எனவே இது சொல்லப்போனால் மிகவும் வித்தியாசமான அனுபவம். மேலும் மக்கள் ஆதரித்தார்கள். நீங்கள் சொல்வது சரிதான். மிகவும் ஈர்க்கப்பட்டேன். இப்போது அப்படிப்பட்ட அவசர நிலை இல்லை. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தவிர நம்ம உண்மையில் நான் சொன்னேன், நீங்கள் போய் பார்க்க வேண்டும். எப்படி புனர்வாழ்வு என்றால் என்ன? சரி, ஒரு முழு புதிய நகரம் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட உள்ளது. அனைத்து சமூக வசதிகள் மற்றும் பலவற்றுடன் கூடிய ஒரு நகரம். வெறும் குடிசைகள் மட்டுமல்ல, மேம்பட்ட முறையில் மீண்டும் கட்டப்படும் வீடுகள். அதை நீங்களே பாருங்கள். சரி, எனவே அது இப்போது பெரும்பாலும் இல்லை. ஆனால் உள்கட்டமைப்பை உருவாக்கும் போதே சமூக நலனை மேம்படுத்தும் இந்த உத்தி இப்பொழுது மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது. பாருங்கள், ஐந்து வருடங்களுக்கு முன்பு உள்கட்டமைப்பு SB தான் தொடங்கி இருந்தது. தேசிய நெடுஞ்சாலை அப்போதுதான் தொடங்கப்பட்டது. புதிய அடிக்கற்கள் நாட்டப்பட்டு வந்தன. இவை வரப்போகின்றன என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது இவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. மேலும் அதுதான் நான் நினைக்கிறேன் இன்று இடதுசாரிகளின் மிகப்பெரிய சொத்து. ஆனால் நிச்சயமா அது உள்ளாட்சி தேர்தல்களில் சில டிவிடெண்ட்ஸ் கொடுத்திருக்க வேண்டும். சரி, அது ரொம்ப தந்திரமான கேள்வி. இவ்வளவு இருந்தும் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் எலெக்ஷன் தோற்றோம். நான் எடுக்கும் முடிவு என்னவென்றால்,
பிரச்சாரப் போரில் நாம் தோற்றுவிட்டோம் என்பதுதான். இந்தியாவிலேயே ஊடகங்களை பற்றி அதிகம் அறிந்த மாநிலம் கேரளாதான். எங்கள் ஊடக பரவல் அச்சு ஊடகம் தேசிய சராசரியை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாநிலத்தில் 12 செய்தி சேனல்கள். மேலும் இன்டர்நெட் மொபைல் பரவல் மிக அதிகமாக உள்ளது. இப்பொழுது கேரளாவில் ஏதோ ஒன்று மாறியிருக்கிறது. நாம் அதை பற்றி பேசினாலும் இதன் முக்கியத்துவம் நம்மை பெரிதும் உரைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்திற்கு எதிராக நடக்கும் பிரச்சாரம் கற்பனை செய்ய முடியாத அளவில் உள்ளது. நான் என்ன சொல்லுவேன் என்றால், நீங்கள் இப்போது சேவை செய்ய விரும்பினால் நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடப் போகிறோம். இந்த தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்ல பள்ளிகளை தயார்படுத்துதல் மற்றும் போன்ற பல அமைப்பு ரீதியான பணிகள் அவசியமாக இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக UTAக்கு எந்த செலவும் இல்லாமல் இடதுசாரி எதிர்ப்பு அறிக்கை துண்டு பிரசுரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுவும் மிகவும் தொழில்முறை ரீதியில். நான் அதை பார்த்து பொறாமைப்படத்தான் வேண்டும். கேரளாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் தொழில்முறை ரீதியில். மேலும் இந்த பிரச்சாரத்தின் தாக்கம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. அதனால் இதை வளர்ச்சியை விவாதத்தின் முக்கிய பொருளாக நாம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது எடுத்துக்காட்டாக SIR. அது கேரள அரசு சிறுபான்மை சமூகங்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு மேற்கொள்ளும் ஒன்றாக பொருள் கொள்ளப்பட்டது. இவை பின்னர் மட்டுமே வெளிவந்த சில விஷயங்கள். ஒரு விதத்தில் சிறுபான்மை சமூகங்களிடையே ஒருவித அச்ச மனநிலை வந்துவிட்டது. எந்த அளவிற்கு என்றால், தேசிய அளவில் பங்களிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாருங்கள், அதனால் உள்ளாட்சி தேர்தல்களில் நாங்கள் மிகவும் மோசமாக தோற்றோம். ஒரு மாற்றம் இருந்தது. பாருங்கள், கேரளாவில் சிறுபான்மையினரில் 30% பேர் மட்டுமே இடதுசாரிகளை ஆதரிக்கின்றனர். 1959 பெயர் போன கம்யூனிச எதிர்ப்பு போராட்டத்திற்கு முன்பு இது வேறுவிதமாக இருந்தது. அந்த நிகழ்வு ஒருவிதமான பெரிய உளவியல் முறிவாக இருந்தது. தென் கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தென் கேரளாவின் பார்ட்டி முதல் செயலாளர் ஒரு கிறிஸ்தவர், இரண்டாவது செயலாளர் ஒரு கிறிஸ்தவர். முக்கிய தலைவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தனர். அதாவது எல்லா சமூகங்களும் இருந்தன. ஆனால் தேவாலயம் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்ட இந்த கம்யூனிச எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களிடமிருந்து ஆள்சேர்ப்பு 1980களில் 1980களின் பிற்பகுதியில் என் தலைமுறையுடன் 1980களில் மீண்டும் தொடங்கியது. அதனால் எங்களுக்கு 1/3 30% ஆதரவு மட்டுமே உள்ளது. உள்ளாட்சி எலெக்ஷன் இது சுமார் 25% குறைந்தது. எனவே உள்ளாட்சி அமைப்பில் எலெக்ஷன் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் நாம் முன்பு அடைந்திருந்த நிலையை தக்கவைத்துக் கொள்ள அது போதுமானதாக இல்லை. எனவே இந்த குறைபாட்டுடன் தான் நாங்கள் செயலில் இறங்குகிறோம். எனவே நாங்கள் 2 விஷயங்களை செய்துள்ளோம். ஒன்று, சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய தலையீடு, மேலும் நபர்களுக்கிடையேயான தொடர்பு முறையை, குழுக்கள் மற்றும் பலவற்றை புத்துயிர் அளிக்க முயற்சிக்கிறோம். இரண்டாவதாக, எனவே இந்த மக்களை சென்றடையும் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. எனவே இது ஒரு புலப்படும்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் எங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் உள்ளது. 140 தேர்தல் பிரதிநிதிகளில் சுமார் 100 பேர் இடதுசாரிகளுடன் உள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரும் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். எனவே அவர்களுடைய முகம் பரிச்சயமானது. அவர்கள் ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூவன்சியிலும் உள்ள சின்னமான சாதனைகளுடன் அடையாளம் காணப்படுகிறார்கள். மேலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய முன்னிலையை தருகிறது. நான் நினைக்கிறேன், ஆம், 21 என்ன நடந்ததோ அதை மீண்டும் நிகழ்த்துவோம். ஆம், மற்றொரு தலைப்புக்கு சென்றால், இந்த மத்திய கிழக்கில் நடக்கும் போர். அங்கு பல கேரள மக்கள் உள்ளனர். அவங்க திரும்பி வருகிறார்கள், அவங்க பணம் அனுப்புகிறார்கள், அவங்க முன்னும் பின்னுமாக பயணம் செய்கிறார்கள். இப்போது LPGக்கு கூட பற்றாக்குறை உள்ளது. அது உங்கள் எக்கானமியை எப்படி பாதிக்கிறது? மேலும் அது தேர்தல்களை எப்படி பாதிக்கும்? மத்திய கிழக்கில் நடக்கும் போர். எனவே முதலில் நம்மை பொறுத்தவரை
வளைகுடாவிலிருந்து வரும் அனுப்பு பணம் என்பது நமது ஜிஎஸ்டிபிக்கு சமமானதில் 1/3 போன்றது. எனவே அனுப்பு பணங்களில் உள்ள நிச்சயமற்ற தன்மை அது உண்மையாக மாற வேண்டியதில்லை. ஆனால் நிச்சயமற்ற தன்மை நுகர்வை மந்தப்படுத்துகிறது, வளர்ச்சியை மெதுவாக்குகிறது. அதுதான் பொருளாதார தாக்கம். குவைத் நெருக்கடியின் அனுபவம் எங்களுக்கு முன்னதாக இருந்தது. அது கேரளாவிற்கு எக்கானமி ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. அரசியலில் முன்னதாக இந்த வகையான நெருக்கடி ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாருங்கள், கேரள இடதுசாரிகள் 1991 எலெக்ஷன், 1990 உள்ளாட்சி அரசாங்கம் எலெக்ஷன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெற்றி பெற்றனர். ஏனெனில் இடதுசாரிகள் சதாம் ஹுசேனை ஆதரித்தனர். எளிய காரணத்திற்காக ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ளது. மேலும் அமெரிக்க எதிர்ப்பு எதற்கும் ஆதரவு கிடைக்கிறது. ஆனால் அந்த வகையான நெறிமுறைகள் இந்த நாட்களில் கேரளாவிலும் மாறி வருகின்றன. கேரளாவில் முதல் முறையாக தீவிர வலதுசாரிகளின் தோற்றத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். இது கேரள நிலப்பரப்பில் இல்லாத ஒன்று. அது உருவாகியுள்ளது. இது இன்னும் ஒரு சிறிய சிறுபான்மை. ஒருவேளை வாக்காளர்களில் 15% இருக்கலாம். ஆனால் அது உருவாகியுள்ளது. இரண்டாவதாக, கிறிஸ்தவ சமூகத்தில் உள்ள சில பிரிவுகளிலும் இது ஒரு வகையான இஸ்லாமோபோபியா பரவி வருகிறது. எனவே வளைகுடாவில் உள்ள இந்த அரசியல் நெருக்கடி முன்பு உலகில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு எழுச்சிகள் கேரளாவில் ஏற்படுத்தியதை போன்ற ஒருவிதமான அரசியல் வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டியுள்ளது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இடதுசாரிகள் மிகவும் சீராக ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்த ஒரு அரசியல் அமைப்பாக இருந்து வந்துள்ளனர். எனவே இந்த போரில் நாங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறோம். மேலும் இது எங்களின் எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு பகுதியாகவும் அமைகிறது. இது ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் கடந்த காலத்தில் இது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படுத்திய அளவிற்கு அல்ல. அதை நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால் ஒரு புறம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளது. இரண்டாவது, அதன் விளைவு, அரசியல் விளைவு இடதுசாரி அமைப்புகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தைப் போல அந்த அளவிற்கு இருக்காது. எனவே மக்கள் களத்தில் உணர்கின்ற எல்பிஜி நெருக்கடி. நேற்று ஹோட்டலில் கூட அவர்கள் சமைப்பதற்கு வழக்கமான எரிவாயுவை அல்ல, இண்டக்ஷனை பயன்படுத்துவதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை மத்திய அரசின் தோல்வியாக மக்கள் பார்க்கிற வகையில் உங்களால் மாற்ற முடிந்ததா? ஏனென்றால் பாஜக ஒரு சக்தியாக வளர்ந்து வருகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இளம் வாக்காளர்கள்ட்ட இளம் தலைமுறையினரும் கூட அவர்களை பொறுத்தவரை பாஜகவுடன் செல்லும் ஒரு லட்சிய இந்தியாவாக பார்க்கப்படுவதோடு அவர்கள் அநேகமாக ஐடென்டிஃபை அதிகமாக இருக்கிறார்கள். சரி, சில தரப்பினரின் பிரச்சாரம் என்னவென்றால் இது மாநில அரசின் தோல்வி. எரிவாயு இல்லாதது, அதை விநியோகிக்க தவறியது மற்றும் பல. அது நடந்து கொண்டிருக்கும் ஒரு நயவஞ்சகமான பிரச்சாரம். அது உருவாக்க முயற்சிக்கும் ஒரு கதை. எனவே நாங்கள் மோடியின் தோல்வியை அம்பலப்படுத்தி வருகிறோம். போரில் அவர் எப்படி ஒரு கூட்டாளியாக ஆனார்? முற்றிலும் தேவையற்ற முறையில். இந்திய நாட்டு தலைவர் இஸ்ரேலுக்கு செல்வதற்கு அது மிகவும் தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணம். ஒரு ஆக்கிரமிப்பின் முன்னிரவில், புரிகிறதா? எந்த காரணமும் இல்லாமல் நடக்கவிருந்த ஒரு குற்றத்திற்கு ஒற்றுமையை அறிவிப்பதைத் தவிர அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆகையால் பாஜக தடுப்பாட்டத்தில் உள்ளது. அதாவது பாஜக முன்னேற்றம் காணப்போவதில்லை. அவர்கள் வெற்றி பெறும் நிலைக்கும் வெற்றிக்கு அருகிலும் ஒரு சீட், 2 சீட்கள் மற்றும் பலவற்றிற்கு வந்துள்ளனர். ஆனால் இந்த முறை கேரளாவில் அவர்களின் ஓட் பங்கு எப்படியும் அதிகரிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது 16% மேலும் குறையும். ஒரு காரணம், சொதப்பல் மத்திய கிழக்கு நெருக்கடியை முழுமையாக சொதப்பியது. இந்தியா எப்படி முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டுள்ளது பாருங்கள். நாம் இலங்கைக்கு அருகில் இருக்கிறோம்.
இலங்கை எடுக்கும் நிலைப்பாட்டை பாருங்கள். அவங்க எப்படி வளைஞ்சு கொடுக்க மறுக்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சிக்கலான நிதி நிலையில் இருக்கும்போது, புரியுதா? ஒரு வகையான கேபிட்டல் விமானம் அந்த தீவை எக்கானமி முடக்கிவிடும். ஆனால் ஒரு ஒரு லட்சுமண ரேகை இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் நகர முடியாது. அது அவர்களாலேயே வரையப்பட்டது. ஆம், நாங்கள் அனுசரித்து போக தயாராக இருக்கிறோம். நாங்கள் மாட்டோம். ஆனால் இந்திய அரசாங்கம் ஒரு நாட்டின் தலைவரின் கொலைக்கு இரங்கல் தெரிவிக்க, இரங்கலை வெளிப்படுத்தக்கூட தயாராக இல்லை. எனவே இது கேரளாவில் பாஜகவை தடுமாற வைத்துள்ளது. நீங்களே இதை ஒரு கேம்பெயினாக பயன்படுத்துகிறீர்களா? ஆம், கேரளாவில் பாஜகவின் நிலை ஏன் மேம்படாது என்பதற்கு இது ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சிறுபான்மையினரை ஓட் இழந்து விட்டதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டீர்கள். மேலும் நீங்கள் சில உயர் சாதி இந்துக்களை ஓட்டு முக்கியமாக பாஜகவிடம் இழந்தீர்கள். உங்களுடைய பார்ட்டிக்கு ஒரு முக்கிய ஓட் ஆக இருந்த ஓபிசி ஓட்டியையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்களா? மேலும் பாஜக 16% கீழே சரியும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் பொது எலெக்ஷன்வில் 20% வரை உயர்ந்தனர். எனவே பாஜக அவ்வளவு மோசமாக செயல்படும் என்று நீங்கள் ஏன் அவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள்? மேலும் பாஜகவிலிருந்து விலகும் எந்த ஆதரவையும் காங்கிரஸ் பெறுவதை நீங்கள் எப்படி தடுக்கப் போகிறீர்கள்? சரி, முதலில் அந்த வாக்குகள். இடதுசாரிகள் சிறுபான்மையினரில் 30% கொண்டிருந்தனர். இப்போது அது குறைந்து விட்டது. ஆனால் இப்போதும் இடதுசாரிகளிடம் சிறுபான்மையினர் வாக்குகளில் 25% இருக்கும். அது இந்த முறை குறைந்தபட்சம் சற்று மேம்படும் என்று நான் நினைக்கிறேன். தானாக அல்ல. ஆனால் கேரளாவில் புதிதாக நடந்த ஒரு விஷயம் என்னவென்றால், கேரளாவில் பாஜகவின் வளர்ச்சி, அதாவது மக்கள் ஆதரவு மிகவும் மிகவும் மெதுவாக உள்ளது. அவர்களது அமைப்பு மிகவும் மிகவும் வலிமையானது, RSS கட்டமைப்பு. ஆனால் அவர்கள் இந்து சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் இது 2019 நடந்த சபரிமலை போராட்டத்தால் மாறியது. மேலும் சபரிமலையில் அவர்கள் அந்த வருடம் சில எலெக்ஷன் இழந்தார்கள். பாஜக கிட்டத்தட்ட 20% எட்டியது. வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர்கள் திருச்சூரில் மட்டுமே ஜெயித்தார்கள். ஆனால் அவர்களின் ஓட் பங்கு மிகவும் மரியாதைக்குரியதாக ஆனது. இப்போது ஒட்டுமொத்தமாக வெறும் 20%, அதாவது அவர்கள் கேரளாவில் உள்ள இந்து சமூகத்தில் 40% மேலாக நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். இது நிகழ்ந்துள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? ஆகவே எந்த பிரிவுகளுக்குள் அவர்கள் விரிவாக்கத்தில் நுழைந்தார்கள்? 2000 சபரிமலை வரை அவர்களின் விரிவாக்கம் பெரும்பாலும் உயர் சாதியினருக்குள்ளேயே அடங்கியிருந்தது. ஆனால் சபரிமலையை பயன்படுத்தி அவர்கள் இடதுசாரிகளின் தளம், பின்தங்கிய சாதிகள் மற்றும் தலித்துகளிடம் ஓரளவிற்கு விரிவடைந்தார்கள். இப்போது அதை தொடர்ந்த ஆண்டுகளில் நாங்களும் எங்கள் தந்திரங்களை சரி செய்து கொண்டோம். பாருங்கள், எந்த பார்ட்டி உறுப்பினரோ அல்லது ஆதரவாளரோ கோயில் குழுக்களிலோ சாதி அமைப்புகளிலோ மற்றும் பலவற்றிலும் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனால் நாங்கள் காலி செய்தோம். ஆனால் இது RIS.S ஆல் ஆக்கிரமிக்கப்பட்டது. எனவே நாங்கள் முடிவு செய்தோம், இல்லை, பார்ட்டி தலைவர்கள் அங்கே இருக்கப் போவதில்லை. பார்ட்டி ஆதரவாளர்கள் அங்கே இருக்கலாம், இருக்கவும் வேண்டும். எனவே இந்த இடங்களில் பெரும்பாலானவற்றை நாங்கள் மீண்டும் கைப்பற்றியுள்ளோம். மூலமாக இடதுசாரி அல்லாத கட்டங்களால் அல்ல, ஆனால் மதச்சார்பற்ற கட்டங்களால் என்று சொல்லலாம். கேரளாவில் உள்ள இந்து மதத்தின் பாரம்பரியம் என்பது மீட்புவாத தன்மை கொண்டதல்ல, அது மறுமலர்ச்சி. இந்து மதத்தை ஒரு மதச்சார்பற்ற முறையில் முழுமையாக மறுவிளக்கம் செய்வது. கேரள மறுமலர்ச்சியின் கோட்பாடு, அதன் முழக்கம், நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் போதும். அது ஸ்ரீநாராயண குரு உருவாக்கிய முழக்கம். புரிகிறதா? அதுதான் கேரளாவின் பண்பு. ஆகவே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மத நம்பிக்கையுடன் இருங்கள். நாங்கள் ஒரு பகுத்தறிவுவாத நிலைப்பாட்டை எடுக்க மறுப்போம். மேற்கோள் குறிக்கோள். அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் மதத்தை மதியுங்கள், உங்கள் நம்பிக்கையை மதியுங்கள், ஆனால் அதை அரசியலுக்குள் கொண்டு வராதீர்கள். மதத்தின் அடிப்படையிலான அரசுக்கு நாங்கள் எதிரானவர்கள், ஆனால் மத நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். நாங்கள் அந்த தளத்தை மீண்டும் வென்றபோது எங்கள் தந்திரங்களையும் மாற்றிக்கொண்டோம்.
எனவே அவர்கள் இப்போது பின்தங்கிய பிரிவினரிடையே ஊடுருவுகிறார்கள், மேலும் ஊடுருவுகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. பாஜகவின் தந்திரம் என்பது சாதி அமைப்புகளை பயன்படுத்துவதாகும். அதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. சுதந்திரம் வரையிலான ஆரம்ப கட்டத்திலும் சுதந்திரத்திற்கு பிறகான ஆரம்ப 10 ஆண்டுகளிலும் என்று சொல்லலாம். கேரளாவில் உள்ள ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் ஒவ்வொரு சாதி அமைப்பிலும் பணியாற்றினார்கள். ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் மிகவும் தீவிரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். பாருங்கள், ஆனால் அவர்கள் சாதி இணைப்புகளை தாண்டி வர்க்க அமைப்புகளையும் உருவாக்கினார்கள். பின்னர் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் நான் உங்களிடம் சொன்னது போல் சாதி மத விஷயங்கள் மற்றும் பலவற்றிலிருந்து நாங்கள் விலகிக் கொண்டோம். அதனால் இப்போது இந்த சாதி அமைப்புகள் அனைத்தையும் பிஜேபி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். நீங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்காத வரை நாங்கள் எந்த சாதித் தலைவரையும் ஆதரிப்போம். நீங்கள்ட ஈழவர்களின் சாதி தலைவர் போன்ற ஒரு சாதி தலைவரை ஆதரிக்கும் போது அவர் வெளிப்படையாக முஸ்லிம் எதிர்ப்பாளராக இருந்திருக்கிறார், வெளிப்படையாக முஸ்லிம் எதிர்ப்பு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். பிறகு ஏன் சிறுபான்மையினர் உங்களை நம்ப வேண்டும்? அவர்களில் சிலர், பாருங்கள், நீங்கள் குறிப்பாக இதை பற்றி கேட்கிறீர்கள். ஆமாண்ட, ஈழவ சமூக அமைப்பை பற்றி. இது RSS கைப்பற்றுவதற்கான ஒரு முக்கிய இலக்கு. கேரளா, நீங்கள் ஹிந்து CSDS ஆய்வுகளை பயன்படுத்தி சாதியை பார்த்தால் தலித்துகளில் 65% பேர் இடதுசாரிகளை ஆதரிக்கிறார்கள். பின்தங்கிய சமூகங்களில் 50 முதல் 53% பேர், குறிப்பாக இந்த சமூகம், இடதுசாரிகளை ஆதரிக்கிறார்கள். நீங்கள் சாதி படிநிலையில் மேலே செல்ல உங்கள் ஆதரவு குறைகிறது. இப்போது அவர்கள் இதை கைப்பற்ற விரும்பினர். அதனால் சமூகத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட தலைவரின் மகன் RSS இன் அரசியல் கூட்டாளியாக ஆகிவிட்டார். இப்போது தந்தை, அவர் தொடர்ந்து முன்பு அவர் சாதி அமைப்பின் தலைவராக இருந்தார். அதனால் சாதி அமைப்பை RSS உடன் இணைக்க மறுத்துவிட்டார். அதனால் சமூகத்திற்குள்ளேயே ஒரு வேறுபாடு உள்ளது, ஒரு பிரிவு. அவருடைய சொந்த மகன் தலைமையிலானவர்கள் RSS உடன் வெளிப்படையாக இணைய விரும்பினாலும் சாதி அமைப்பு முறையாக செய்வதில்லை. இப்போது நாங்கள் இதை அங்கீகரிக்க விரும்புகிறோம். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. RSS இன் தவறை முழு சாதி சமூக அமைப்பின் மீதும் நீங்கள் திணிக்காதீர்கள். எனவே இந்த வகையான வகுப்புவாத அறிக்கைகளிலிருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உரையாடலை தொடர்வோம், ஏனென்றால் மிகவும் மிகவும் முக்கியம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா ஏன் RSS ஆல் ஊடுருவ முடியாததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நாயர் சர்வீஸ் சொசைட்டி போன்ற உயர் சாதி அமைப்பு கூட அந்த சாதி அமைப்பு RSSின் வழியை பின்பற்ற மறுக்கிறது. மிக சமீபத்தில் கூட இந்திய துணை ஜனாதிபதி அந்த சாதி அமைப்பின் நிறுவனருக்கு அஞ்சலி செலுத்த விரும்பினார். அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதன் எலெக்ஷன் நேரம். இந்த நெருக்கம் முஸ்லிம் சமூகத்தை அந்நியப்படுத்துகிறது இல்லையா? முதலமைச்சரின் இந்த ஈழவ சமூகத்தின் தலைவருடனான நெருக்கம். பாருங்கள், இவை மரியாதைகள். நீங்கள் ஒரு கார் பயணிக்கிறீர்கள், ஏனென்றால் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வயதானவர், 85 வயதுக்கு மேற்பட்டவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்ன நீங்க இந்த கோர்க்கிறீங்க? பாருங்கள், இதுதான் நடந்து கொண்டிருக்கும் ஒருவித பிம்பப்போர், புரிகிறதா? அதனால நீங்கள் அதை இன்டர்பிரேட், அவரை பார்த்து அவரை அழைத்து கொண்டு நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அழைத்து வருகிறீர்கள். என்ன இல்லை, இது இங்கிருக்கும் எந்த ஒரு மூத்த குடிமகனுக்கும் காட்டப்பட வேண்டிய ஒரு சாதாரண மரியாதை. ஆக CBM மற்றும் மற்றவர்களுக்கு இடையேயான பெரிய வித்தியாசங்களில் ஒன்று, ராமசாமி சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது, எந்த எலெக்ஷன் ஒரு பிக் பாக்கெட் மற்றும் ஒரு திருடனுக்கு இடையில் வாக்களிப்பது போன்றது. எல்லோரும் ஊழல்வாதிகள், ஆனால் CBM பொதுவாக ஊழலற்றதாக கருதப்படுகிறது. இருப்பினும் நீங்கள் சபரிமலை பிரச்சனையை எழுப்புகிறீர்கள். சபரிமலையில் இது இருக்கு, மேலும் அது பரவி வருகிறது. அங்கிருந்து தங்கம் திருடப்பட்டு பித்தளையால் மாற்றப்பட்டது என்றும், 2 CBM தலைவர்கள் அந்த வாரியத்தின் உச்சத்தில் இருந்தனர் என்றும்.
அது உங்களை எப்படி பாதிக்க போகிறது? மற்றவர்களைப் போலவே நீங்களும் ஊழல்வாதியாக பார்க்கப்படுவீர்களா? பிளாங்க் அது தேர்தல்களை பாதிக்க போகிறதா? ஒன்று, இந்தியாவில் கேரளா தான் ஊழல் குறைந்த சமூகம். பல்வேறு ஆய்வுகள் ஊழல் ஆய்வுகள் வெளிப்படைத்தன்மை ஆய்வை கொண்டுள்ளன. 2, கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகள் எந்த நேரத்திலும் இதில் கூட எதிர்க்கட்சியினர் கடந்த 5 ஆண்டுகளில் சட்டசபையில் முறையாக ஒருமுறை கூட ஊழல் குற்றச்சாட்டை எழுப்பவில்லை. இப்போது அரசாங்கத்தின் இறுதிக் கட்டத்தில் சபரிமலையில் ஒரு ஊழல் வெடிக்கிறது. தங்க முலாம் பூசப்பட்ட பொம்மைகள் மற்றும் மற்ற சிறு சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டன. பின்னர் அந்த தங்கம் திருடப்பட்டது. எனவே காவல்துறை வழக்கு என்னவென்றால், சிபிஎம் வேட்பாளரான தேவஸ்வம் போர்டு தலைவர் இந்த தகடுகளை சென்னை போன்ற இடங்களுக்கு மூலாம் பூசுவதற்காக அகற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார். எனவே அவரும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார். அப்படித்தான் அந்த ஊழல் வெளிவந்தது. கேரள அரசு நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு டீம் மூலம் விசாரணையை மேற்பார்வையிடுங்கள் என்று கூறியது. நாங்கள் தலையிட விரும்பவில்லை. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். எனவே உயர் நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் தேவஸ்வம் போர்டு மக்களிடையே முற்றிலும் ஒருவித நம்பகத்தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே எந்த ஒரு அரசியல் நியமனதாரரும் தலைவராக நீக்கப்படவில்லை. மேலும் மக்களிடையே முன்மாதிரியான சாதனை பதிவையும் நம்பகத்தன்மையையும் கொண்ட ஒரு மூத்த அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி தேவஸ்வம் போர்டு தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் பின்னர் சம்பவங்கள் நடந்தன. இந்த ஊழலில் பூசாரிகள் உட்பட ஏராளமானோர் சம்பந்தப்பட்டிருந்தனர் என்பது மிகவும் தெளிவாகியது. மேலும் இந்த பூசாரிகள் பாஜகவால் ஆதரிக்கப்படுகிறார்கள். 2வதாக, இந்த ஊழல் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலோ அல்லது முந்தைய LDF ஆட்சியின் போதோ தொடங்கவில்லை. UDFல் தொடங்கியது. விஷயங்கள் குழப்பமாக இருந்தன. விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. எனவே அதன் பரிமாணங்கள் மிகவும் பெரியவை. எனவே விசாரணைகள் தொடரட்டும். மேலும் யார் குற்றவாளியாக இருந்தாலும் யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. சபரிமலையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வகையான தவறான நிர்வாகம். அதனால உள்ளாட்சி அரசாங்கத்துல எலெக்ஷன் நாங்க ஏன் நல்லா பண்ணலன்னு நீங்க கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காரணம் இதுதான் பாருங்க. அந்த மாதிரியான காரம் சபரிமலை விஷயத்துல இருந்து போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை பற்றி கொந்தளித்திருந்தாலும் இடதுசாரிகள் முடக்கப்படவில்லை. அது இன்னும் பறந்தது. மேலும் நாங்கள் சொல்கிறோம், நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை நடைபெறட்டும். யார் குற்றவாளிகளோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படட்டும். மக்கள் மனசில் அதுமத்தர் ஒன்று பினராயி விஜயன் அல்லாதே வித் சிபிஎம் என்று தெரிகிறது. அது உங்களை பாதிக்கிற ஒரு விஷயமா? சரி, இது சம்பந்தமாக சில நீடித்த சந்தேகங்கள் இருக்கும். அதை நான் மறுக்க மாட்டேன். இது ஒரு விதமான பிரச்சாரம். அவர்கள் அதை உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கோவிலில் உள்ள பாரம்பரிய கோஷங்களின் தாளத்தில் பகடிகளையும் பாடல்களையும் உருவாக்குகிறார்கள். அதனால நாங்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டும். நாங்கள் அதுக்கு அப்பச்சல் அளிக்க வேணுமா? இந்த குறிப்பிட்ட வழக்கில நான் உங்களிடம் சொன்னது போல் இதுதான் நாங்கள் UDFிடம் சொல்லும் சவால். கடந்த 5 ஆண்டுகளில் இடதுசாரிகளின் எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் ஊழல் தொடர்பாக ஒரு வழக்கை கூட உங்களால் கொண்டு வர முடிந்ததா? முறைப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்ல. சட்டசபையின் இறுதி அமர்விலாவது சில ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று நாங்கள் நினைத்தோம். ஒன்றுமில்லை. எனவே ஆம், இதில் எங்கள் நம்பகத்தன்மை மிகவும் அதிகம் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்றால் இதுல நீங்கள் யாருடன் சண்டையிடுகிறீர்கள்? எலெக்ஷன் வாக்குகளை திரும்ப பெறுவதற்காக நீங்கள் பாஜகவுடன் சண்டையிடுகிறீர்களா? நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று வலுப்பெற்று வரும் UDFுடன் சண்டையிடுகிறீர்களா? உங்கள் இலக்கு யார்? அது CPM மற்றும் BJP ரெண்டும் சேர்ந்தது என்று ராகுல் காந்தி கூறினார். அப்படின்றால் நீங்கள் யாரை இலக்கு வைக்கிறீர்கள்? சரி, எங்கள் இலக்கு, முக்கிய இலக்கு UDF தான்.
அவங்கள்தான் சவாலாக இருக்கிறார்கள். நாங்கள் பாஜக மற்றும் யுடிஎஃப்ஐ சமமாக எதிர்க்கும் சில தொகுதிகளை தவிர கே பாஜக மிகவும் தொலைவில் உள்ள ஒரு மூன்றாவது சக்தி அல்ல. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கேரளாவில் 1960 தொடங்கி இஎம்எஸ்ஐ தோற்கடிக்க வேண்டியிருந்தது. ஜனசங்கம் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டிற்கு எதிரான கேண்டிடேட்டை வாபஸ் பெற்றது. மேலும் காங்கிரசும் ஜனசங்கமும் ஒன்றாக போராடி அவரை தோற்கடித்தன. அந்த காலத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு எலெக்ஷனிலும் ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூவன்சில இந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பாஜக வெற்றி பெற்ற நிகழ்வுகளை பார்த்தால் அது எப்பொழுதுமே யூடிஎஃப்பின் உடந்தையுடன் தான் இருந்திருக்கிறது. அவர்களுடைய ஓட் பங்கு பெருமளவில் குறைகிறது மற்றும் பாஜக வெற்றி பெறுகிறது. இது கடந்த சட்டமன்றத்திலும் திருச்சூரில் நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனிலும் நடந்தது. உள்ளாட்சி அரசு எலெக்ஷன் பல இடங்களில் இதுதான் நிகழ்வாக இருந்திருக்கிறது. மேலும் தேர்தல்களுக்கு பிறகு பாஜகவும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்துள்ளன. உண்மையில் சிலவடைந்திய மாநிலங்களில் உள்ளது போல மட்டத்தூர் என்ற ஒரு பஞ்சாயத்தில் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் ஆட்கள் ஒரு ஊக்காக பாஜகவில் சேர்ந்தனர். எனவே சில பகுதிகளில் இடதுசாரிகளை தோற்கடிப்பதற்காக அவர்கள் ஒரு புரிதலுக்கு வருகிறார்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸை விட இடதுசாரிகளைத்தான் அவர்கள் வீழ்த்த விரும்புகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அனுமதித்தால் பாஜக கேரளாவில் உள்ள இந்து சமூகத்திற்குள் ஊடுருவ விரும்பினால் அது நான் உங்களிடம் சொன்னது போல் மறுமலர்ச்சி பாரம்பரியத்தின் காரணமாக மிகவும் மதச்சார்பற்ற சமூகமாக இருந்து வருகிறது. இடதுசாரிகள் சிதறடிக்கப்படுவது முக்கியம். இதுவரை அவர்கள் அடிக்கடி காங்கிரஸுடன் புரிதல் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது நடந்து கொண்டிருக்கும் பெரிய சர்ச்சை இங்கே மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. எனவே சிபிஎம் பாஜகவுடன் அணி சேர்கிறது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்ட முயற்சிக்கிறது. ராகுல் காந்தி சிஜேபி பற்றி இந்த வேடிக்கையான அறிக்கையை வெளியிட்டாரு. மேலும் நிச்சயமாக இடதுசாரிகளிடமும் எதிர் குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனவே இது ஒருவிதமான நடந்து கொண்டிருக்கும் ஒரு விவரிப்பு மற்றும் எதிர் விவரிப்பு. ஒரு கேள்வி, பாஜக இந்துக்களுக்குள் ஊடுருவுவது பற்றி நீங்கள் பேசினீர்கள். மன்னிக்கவும், நீங்க பாஜக இந்து ஓட்டு வங்கியில் ஊடுருவதை பற்றி பேசினீர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன? பாஜக கிறிஸ்தவ வாக்காளர்களை ஈர்க்க முழுமூச்சுடன் செயல்படுகிறது. மேலும் கிறிஸ்தவ சமூகம் உங்களுக்கு தெரியும், ஒரு விதமாக பல பகுதிகளில் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து வருகிறது. விலகி முன்பு நீங்க இஸ்லாமோபோபியா பற்றி பேசியிருந்தீங்க. சாசா, டிஃபெண்டர்ஸ் ஆஃப் தி கிறிஸ்டியன் ஃபெய்த், வாரியர்ஸ் ஆஃப் த கிராஸ் போன்ற குழுக்களுடன் கிறிஸ்தவ சமூகத்திலும் இஸ்லாமோபோபியா அதிகரித்து வரவில்லையா? உங்களுக்கு தெரியும், நாம் அவர்களை விளிம்பு நிலை சக்திகள் என்று நிராகரிக்க முனைகிறோம். ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் ஒரு பெரிய பங்கை ஆற்ற திரும்பி வருகிறார்கள். ஆம், பாஜக கிறிஸ்தவ சமூகத்திற்குள் குறிப்பாக உயர்சாதி கிறிஸ்தவர்களிடையே ஊடுருவ முயற்சி செய்து வருகிறது. உயர்சாதியாக கருதப்படும் பாரம்பரிய சிறிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உயர் சாதியிலிருந்து மதம் மாறியவர்கள் அல்ல. ஆனால் போர்த்துகீசிய மற்றும் புராட்டஸ்டன்ட் மதமாரிகளும் உள்ளனர். அவர்கள் பெரும்பாலும் கீழ்சாதிகளைச் சேர்ந்தவர்கள். இப்போது பாஜக இந்த முயற்சியை மேற்கொண்டாலும் சர்ச் என்பது ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம் என்பதாலும் அவர்களிடம் நிறைய சொல்லப்போனால் தொழிலகங்கள், வெளியிலிருந்து வரும் நன்கொடைகள், மேலும் கல்வி மற்றும் சுகாதார நிறுவனங்கள் இருப்பதால் அவர்கள் மத்திய அரசுடன் ஒரு மோதலை ஏற்படுத்த விரும்பவில்லை. சரிங்களா? அதுவும் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். எனவே அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தில் தடம் பதிக்க முயற்சித்து வருகின்றனர். மேலும் கிறிஸ்தவ சமூகத்தில் கிறிசங்கிகள் என்று அழைக்கப்படும் ஒரு விளிம்பு நிலை குழுவினர் உருவாகியுள்ளனர். அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான வன்முறை எதிர்ப்பையும் நாகரிகங்களின் மோதல் கோட்பாட்டையும் மற்றும் பலவற்றையும் போதிக்கின்றனர். ஆனால் பாஜக பாலங்களை அமைக்கும்போது வட இந்தியாவில் ஏதோ ஒன்று நடக்கிறது. கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள்.
தேவாலயம் தாக்கப்படுகிறது மற்றும் அங்கே மலையாளி பாதிரியார்களோ அல்லது கன்னியாஸ்திரிகளோ பணியாற்றுகிறார்கள். அதனால் அதன் எதிரொலிகள் கேரளாவில் ஏற்படுகின்றன. அவர்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அதுவட இந்தியாவில் யாரோ ஒருவரால் வீணாக்கப்படுகிறது. எனவே இறுதியில் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களிடையே பாஜகவின் ஆதரவு தளமும் மிகவும் குறைவாகவே உள்ளது. நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய மீட்டிங் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அது உண்மையிலேயே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. மிக்க நன்றி.